பாகிஸ்தான் இந்தியாவோட சண்டையில வாங்கி கட்டிக்கிட்டது ஏன் தெரியுமா? ஒரு சின்ன கோட்பாட்டை சொதப்பிட்டாங்க. நம்ம இந்திய விமானப்படை முன்னாள் குரூப் கேப்டன் அஜய் குமார் சொல்றாரு, பாகிஸ்தான் தோல்விக்கு காரணம் சென்டர் ஆஃப் கிராவிட்டி கோட்பாட்டை தப்பா புரிஞ்சுக்கிட்டது. இது என்னன்னு பார்த்தா, எதிரியோட முக்கிய பலத்தின் மையத்தை கண்டுபிடிச்சு அதை அழிச்சா அவங்க அமைப்பே தளர்ந்து போயிடும். இந்தியா இதை சரியா பயன்படுத்தி பாகிஸ்தானோட முக்கிய இலக்குகளை தாக்கி வீழ்த்தியது. ஆனா பாகிஸ்தான் அவங்க பலத்தையும் பலத்தின் மையத்தையும் குழப்பிக்கிட்டாங்க. எடுத்துக்காட்டா, குல்ஃப் போர்ல பாக்தாத் வீழ்ந்ததும் ஈரான் தோத்து போச்சு. இந்தியாவும் இதே யுக்தியை பயன்படுத்தி ட்ரோன்கள் வச்சு சரியான இலக்குகளை தாக்குச்சு. ஆனா பாகிஸ்தான் அவங்களோட SQ-16 பாதுகாப்பு சென்சாரை பாதுகாக்க தவறிட்டாங்க. நம்ம ரஃபேல் விமானங்கள் நம்ம பலம்தான், ஆனா அதுதான் பலத்தின் மையம்னு இல்ல. நம்ம S-400 பாதுகாப்பு இருக்கே, அதையும் அழிச்சாலும் நம்ம தாக்குதல் வீரியம் குறையாது. இந்த சண்டை நம்ம இந்தியாவோட ராணுவ புத்திசாலித்தனத்தை உலகத்துக்கு காட்டியிருக்கு. இனி எதிர்காலத்துல இந்த கோட்பாடு போர்களோட வெற்றியை எப்படி முடிவு செய்யும்? நம்ம நாட்டு பாதுகாப்பு பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஒரு நாட்டோட பலம் அதோட மக்கள்தான்னு நம்ம தமிழ் பழமொழி சொல்லுது இல்லையா?